இங்க ஹீரோ 48 அரியரோட காலேஜ் விட்டு வெளியே வரா. இருந்தாலுமே வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அப்ப அவங்க அப்பா டிகிரி சர்டிஃபிகேட் எப்பப்பா கொண்டு வரும்னு கேட்கறாரு. ஆனா இவன் காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகும்போது டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அது 3 வருஷம் பாண்டு, அதனால முடிஞ்சாதான் தருவாங்கன்னு போய் சொல்றான். அதையும் இவர் நம்புறாரு. அது மட்டும் இல்லாம வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட ரூம்ல போய் தங்குறான். அன்னைக்கு டே முடிஞ்சதுமே அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். அப்ப போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் காசு வாங்கி அவங்க அப்பா கிட்ட போய் இதுதான் சேலரின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். தென் அவர்கிட்ட திரும்ப உங்களுக்காக நான் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு 8000 ரூபாய் பணத்தை வாங்குறான். அது மட்டும் இல்லாம நிறைய காரணம் சொல்லி கொடுத்த பணத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப வாங்கினவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுத்துறான். தென் அவர் கூப்பிட்டா சொல்லிட்டு காஃபி ஷாப் போறா. அப்ப அந்த பொண்ணு வீட்ல என்ன மாப்பிளை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்றா. அது கேட்டதுமே எந்த காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணனு கேக்குறான். ஆனா இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ண எந்த ரீசனுமே இல்லன்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தான்னு சொல்றா. அதை கேட்டதுமே இவன் கோவப்பட்டு அந்த பொண்ணியை திட்டிடுறான். தென் என்ன கழட்டி விட பாக்குறேன் கேக்குறான். ஆனா இந்த பொண்ணு 2 வருஷமா ஒருத்த வேலைக்கு போகாம இருந்தா யாருதான் ஒத்துப்பாங்கன்னு சொல்லி இவனையே திட்டிடுறா. ஆனா நீ தானே என்கிட்ட வந்து காலேஜ் படிக்கும்போது லவ் சொன்னு சொல்றா. அதை கேட்டதுமே காலேஜ்ல படிக்கும்போது நீ கெத்தா தெரிஞ்சா, ஆனா வெளியே வந்துமே லைஃப்ல நீ ஒரு ஃபெயிலியர்னு தெரியுதுன்னு சொல்றா. ஆனா இவன் அந்த பொண்ணு கிட்ட ரொம்பவும் கெஞ்சி பாக்குறா. தென் இதெல்லாம் பண்றது ரொம்பவும் தப்புடின்னு சொல்றான். அப்பதான் அந்த பொண்ணு ஒரு தப்பு பண்ணதால வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும், அந்த தப்பம் பண்றதா தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா.